இந்த விஷயம் ஒரு சாதாரணம் தான். இன்னும் 5 வருஷம் கழிச்செல்லாம் மிகப்பெரிய 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 சாதனைகளை செய்ய போறோம். காரணம், இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டது. நான் கற்பனை பண்ணிட்டேன். கனவு இல்லை சார், கற்பனை பண்ணியாச்சு. லட்சியம் எனக்கு பண்ணியாச்சு. என்ன பண்ண போறேன்றதுக்கு ரூட்டு கிடைச்சிருச்சு. இவ்வளோ பேர் என் கூட இருக்காங்க, பாக்குறீங்க. இவ்வளோ பேர் யாரும் சொந்த மாமா மச்சான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. மனோகர் சாரை 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது, மகேந்திரன் சாரை 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது, மணி சாரை 8 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன குடும்பத்துல ஒருத்தரை ஏத்துக்கிட்டாங்கல்ல. இன்னைக்கு 5000 பேர் இருக்காங்க, நாளைக்கு 50,000 பேர் இருப்பாங்க, அடுத்து 5 லட்சம் பேர் இருப்பாங்க. இதுக்கான பிளான் நம்மள்ட்ட 100% இருக்கு. நிறைய செஞ்சிட்டோம், சொன்னதெல்லாம் நிறைய செஞ்சிட்டோம். நீங்களும் செய்யறதுக்கு தயாராகுங்க. சார், இங்க ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா இங்க உள்ள யாரும் டிஸ்ட்ரிபியூட்டரோ லீடரோ அதெல்லாம் கிடையாதுங்க. தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு தொழில் இன்னைக்கு ஒருத்தர் பண்ணணும்னா முதலீடு வேணும். வேணுமா வேண்டாமா? ஒரு தொழில் பண்ணணும்னா முதலீடு வேணும். முதலீடு இருந்தா அந்த தொழிலை பண்ணி அவர் பணம் சம்பாதிக்க முடியும். ரைட்டா? அதே தொழிலை அவர் முதலீடு இல்லாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த தொழிலை பத்தி முழுமையா அவருக்கு தெரிஞ்சிருந்தால், யாராவது ஒருத்தட்ட பணம் வச்சிருந்தா போய், எனக்கு இந்த தொழில் தெரியும், நீங்க பணம் போடுங்க, நான் இருந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், நான் சம்பாதிப்பேன், வர்ற லாபத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. ஒருத்தர் பணம் போடுறாரு, வர்ற லாபத்துல பங்கு கொடுக்கிறார். அப்போ அந்த பணம் போட்டவர் யாரு, உழைச்சவர் யாரு? 2 பேரும் பார்ட்னர் தானே, பிசினஸ் பார்ட்னர் தானே. இங்க கூட அதுதாங்க நடக்குது. நான் பணம் போட்டிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன், ரோடு போட்டிருக்கேன், கல்லு போட்டிருக்கேன், இதெல்லாம் நான் பணம் போட்டிருக்கேன். இங்க உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த கூட்டிட்டு போய் காமிச்சு வியாபாரம் பண்றோம். அந்த வியாபாரத்துல ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்றோம். ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குது. அந்த 20,000 ரூபாயில 10,000 ரூபாய் உங்களுக்கு, 10,000 ரூபாய் எனக்குன்னா நீங்க யாரு? இங்க உள்ள அத்தனை பேரும் என்னோட பிசினஸ் பார்ட்னர். உங்களுக்கு கிடைக்கிற 10,000 உங்க குடும்பத்துக்கு, எனக்கு கிடைக்கிற 10,000 என் குடும்பத்துக்கு இல்லைங்க. அதுலதான் நம்ம சிவில் சர்வீஸ் அகாடமி நடக்குது, ட்ரஸ்ட் நடக்குது, இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குது. இங்க நீங்க உழைக்கிறீங்க, பிசினஸ் பண்றீங்க, உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றீங்க. உங்களோட தேவை இங்க சேவையா மாறுது. மாறுதா இல்லையா? உங்களோட தேவைக்காக 1 லட்சம் நீங்க பணம் சம்பாதிச்சீங்கன்னா கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய 1 லட்சம் ட்ரஸ்டுக்கு போகுது. உங்களோட தேவை இங்க சேவையா மாறுது. நீங்க தனியா போய் சேவை எதுவும் செய்ய வேண்டாம். உங்க குடும்பத்துக்கான தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தொழில் பண்ணுங்க.